அற்புதமான பழைய சாதம், சத்துக்கள் மிகுந்தது. வெயில் காலத்தில் இயல்பாகவே நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை தரும், ஆற்றலை தரும் பழைய சாதம். பலத்தை தரக்கூடிய அற்புதமான சாதத்தை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். இது நிறைய பேர் மீண்டும் இந்த வெயில் காலத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவையே நான் பதிவு செய்கிறேன். வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நான் இந்த பழைய சாதம் சாப்பிடுவேன். அப்படி பழைய சாதத்தை சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடம்பு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்சர் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புண், வயிற்றுப்புண் அல்லது வேறு ஏதாவது மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சரியாகிடும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய தயிரும் அந்த சாதம் புளிச்சதுக்கப்புறம் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் நம்ம உடம்புக்கு தேவையான மற்ற சத்துக்களையும் நல்லா கொடுத்துருது. ஸோ வீட்டில் பிரியாணியை விட சத்து இருக்கக்கூடிய ஒரு சாதம்னு கேட்டிங்கன்னா அது பழைய சாதம் தான். ஆனால் அந்த பழைய சாதத்தை இப்போ நிறைய பேர் வைக்கிறதே இல்லை. இந்த பழைய சாதத்தை இயல்பாக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். மாலை நேரத்தில் நல்லா சூடாக வச்ச சாதத்தை கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற போடணும். அந்த தண்ணி மினிமம் ஒரு 6-8 மணி நேரமாவது இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய தண்ணியை இந்த மேலே காமிக்கிறேன் பாருங்கள். அதிலிருந்து எடுத்து வடிகட்டி நல்ல மோரில் கலக்கணும். தயிரில் கலக்கக்கூடாது, மோரில் கலந்து அந்த மோரோடு நல்லா பிணைஞ்சு அதற்கு கூட்டாக கண்டிப்பாக வைக்க வேண்டியதுன்னு சொன்னீங்கன்னா சின்ன வெங்காயம், அதற்கப்புறம் நான் இங்கே கத்திரிக்காய் பச்சடியில் செஞ்ச ஒரு சட்னி, அதற்கப்புறம் காளான் ஃப்ரை, இது எல்லாம் சேர்ந்து தான் காலை உணவாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன புரோட்டீன் இருக்கோ, என்னென்ன சத்து இருக்கோ அத்தனையுமே இந்த எளிய உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அற்புதமான பழைய சாதம், சத்துக்கள் மிகுந்தது. வெயில் காலத்தில் இயல்பாகவே நம்ம உடம்பு சூடேறும். அப்படி சூடேறும் போது தோல் சார்ந்த வியாதிகள் வரும், உடல் அசதியாகிடும். அதற்கப்புறம் எதையுமே நம்ம ரிலாக்ஸாக சிந்திச்சு செய்ய முடியாது. ஸோ வாரம் ஒரு முறை தரமாக வீட்டில் நீங்களே பழைய சாதத்தை தயார் பண்ணி சின்ன வெங்காயத்தை வச்சு அதை சாப்பிடுவதன் மூலமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சூடும் விலகும், உடம்புக்கு தெம்பும் கிடைக்கும். அது இல்லாமல் பழைய சோறில் 1000 சத்துக்கள் இருக்குது அப்படின்னு இப்போ எல்லாருமே பதிவு செய்கிறாங்க. ஆனால் ஆதியில் நம்ம தாத்தாக்கள், நம்ம பாட்டன்கள் எல்லாருமே ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் கழனியிலையும் நிற்கும் போது சாப்பிட்ட சாப்பாடு தான். 11 மணிக்கு இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டாங்கனாவே எப்பேற்பட்ட வெயில்லையும் உச்சி வெயிலையும் நின்று வேலை செய்வாங்க. நம்ம இப்போ உச்சி வெயிலில் வேலை செய்யாட்டியும் பரவாயில்லை, வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வருவதற்கும் பழைய சாதத்தை சாப்பிடுங்கள். இதில் ரொம்ப முக்கியம், சின்ன வெங்காயத்தை ஒரு 5 பீஸாவது சாப்பிடணும். அதில் இன்னும் அதிகமான சத்துக்கள் உள்ளன.